வணக்கம் நண்பர்களே. நீங்கள் டிஎன்எஸ்டிஸ்க்கு தேர்வு தயாராகிறீங்கன்னா இந்த காணொலி ரொம்பவே முக்கியமானது. ஏன்னா நிறைய பேருக்கு இப்போ தான் முதல் தடவை எக்ஸாம் எழுத போகிறீங்க. அப்போ முதல் தடவை எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு ஏற்கனவே கொஸ்டின்ஸ்லாம் எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் கிடைச்சது. ஒரு மாதிரி கொஸ்டின் பேப்பர் இல்லாட்டி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் கிடைச்சா ரொம்ப சந்தோஷப்படுவீங்களா? ஸோ இது எஸ்இடிசி 2023 கேட்கப்பட்ட கேள்விகளின் தொகுப்பு. அதாவது குறிப்பாக தொழில்முறை திறனறி தேர்வில் கேட்கப்பட்ட கேள்விகளின் தொகுப்பை தான் நம்ம அனலைஸாக இன்றைக்கி வீடியோ பார்க்க போகிறோம். நீங்கள் முதல் தடவை நமது சேனலை பார்க்குறவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ இந்த தொழில்முறை திறனறி தேர்வு பார்த்திங்கன்னா குறிப்பாக ஐஆர்டி புக்கில் கேட்குறாங்க. அந்த ஐஆர்டி புக்கில் அது ஓட்டுநர் கல்வி, வாகனவியல், போக்குவரத்து கல்வி 3 புக்கில் இருக்குது. இந்த 3 புக்கில் தான் மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஸ்டடி மெட்டீரியல் ஆன்லைன் கிளாஸ் நம்ம அகாடமியில் மூலமாக நடந்துகிட்டு இருக்கோம். கடந்த முறை நமது அகாடமி மூலமாக 400க்கு மேற்பட்டவங்க தேர்வாகிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த காணொலி இப்போது தொடங்கலாம். அது சிகப்பு விளக்கு ஒளிரும்போது என்ன பண்ணுவோம்? ஸோ நானும் ரொம்ப பேசிக் கொஸ்டின். நீங்கள் டிரைவராக இருந்தால் இது தெரியாமல் இருக்க மாட்டாங்க. என்ன பண்ணுவோம்? அது க்ரீன் விழுகிற வரைக்கும் பொறுத்திருந்து காற்று கிளம்புவோம். சரிங்களா? ஸோ ஆன்சர் ஏ. ஸோ இந்த மாதிரி ரொம்ப ஈஸியான கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அம்மீட்டர் என்பது என்ன? ஸோ அம்மீட்டர் என்பது மின்சாரத்தை அளக்க பயன்படுது. நம்ம இந்த பேட்டரி அந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த ஒரு கொஸ்டின் கேட்டுறாங்க. அம்மீட்டர் என்பது மின்சாரத்தை அளக்க பயன்படுகிறது. அடுத்து கனரக வாகனங்களை எந்த வரிசையில் எரிபொருள் ஸ்ப்ரே பண்ணுறாங்க? ஸோ அஸ் ஏ டிரைவரை இந்த டெக்னிக்கல் வேர்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. இந்த 1 4 2 6 3 5 இந்த வரிசையில் தான் எரிபொருள் ஸ்ப்ரே பண்ணுறாங்க. ஸோ கனரக வாகனங்களில் மின் அமைப்பு பயன்படுத்தப்படுகிறது. எந்த வகையான அது 24 வோல்ட். சரிங்களா? கனரக வாகனங்களில் எந்த வகையான மின் இணைப்புனா 24 வோல்டு. ஸோ இது எல்லாமே தெரியும். மின் இணைப்பு பயன்படுத்த தெரியும். நாங்கள் எத்தனை வோல்டு அப்படிங்கிறது சில பேருக்கு மறந்துருக்கும். ஓகேவா? ஸோ அதுதான் நம்ம ஐஆர்டி புக்கை பேஸ் பண்ணி நம்ம கிளாஸஸ் டெஸ்ட்டு எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கோம். கியர் பாக்ஸில் ஆயில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டேஷ் கிலோமீட்டர் அளவிலும் மாற்ற வேண்டும். ஸோ கியர் பாக்ஸ் ஆயில், ஸோ நம்ம என்ஜின் ஆயில் எப்போ மாற்றணும் அப்படிங்கிற கேள்விகள்லாம். ஸோ நம்ம பெரும்பான்மை அசோக் லைலாண்டும் டாட்டா வண்டி தான் கனரக வாகனம் இயங்குது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ரேடியேட்டர் எவ்வளோ கொள்ளலை தாங்கும். சரிங்களா? என்ஜின் ஆயில் எத்தனை கிலோமீட்டருக்கு ஒரு தடவை மாற்றுவீங்க? ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸும் கேட்கலாம் இனி வரும் காலங்களில். ஸோ அதுக்கு தான் நம்ம ஆன்லைன் கிளாஸ் நடத்திட்டு வரோம். இப்போ கியர் பாக்ஸ் ஆயில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு 1,20,000 கிலோமீட்டருக்கும் அளவிலும் மாற்ற வேண்டும். ஸோ பேட்டரி ஃபுல்லாக சார்ஜாக இருக்குது. ஸோ அதோட அடர்த்தி எண் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. 1260. ஸோ கனரக வாகனம் எந்த கிரேட் என்ஜின் ஆயில் உபயோகப்படுத்தப்படுகிறது? ஸோ இந்த இன்ஜின் ஆயிலை பற்றி நம்ம நல்லா படித்து வச்சுக்கணுங்க. ஸோ இன்ஜின் ஆயிலை பற்றி இங்கே ஒரு 4 கொஸ்டின் கேட்டாங்க. பேட்டரியை பற்றி கேட்டாங்க. கனரக வாகனங்களில் எந்த கிரேட் இன்ஜின் ஆயில் உபயோகப்படுத்தினா 15 வாட்ஸ் to 40. பின் சக்கரங்களுக்கு எவ்வளவு டிஃபரன்ஷியல் சக்தி திருப்பிடப்படுகிறது? ஸோ நம்ம ரீசெண்டாக டெஸ்ட்லேயே கொடுத்துருந்தா 90 டிகிரி. ஓகேங்களா? பின் சக்கரங்களுக்கு எவ்வளவு டிஃபரன்ஷியல் சக்தி திருப்பிடப்படுகிறது? அந்த என்ஜின் சுற்றும் பார்த்தீங்களா? இப்போ என்ஜின் சுற்றி நம்ம பார்த்திங்கன்னா பின் சக்கரங்களுக்கு சக்தி இது. அது எவ்வளோ டிகிரி திருப்பி விடப்படுனா 90 டிகிரி அப்படின்னு தான். சரிங்களா? பேருந்துகளில் பயன்படும் டயரின் அளவு இது. ஸோ 9.20 × 10.20 இதுதான் பேருந்துகளுக்கு டயரின் அளவு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா பேக் டயருக்கு எவ்வளோ ஏர் பிடிக்கணும், எவ்வளோ பாயிண்ட் அது தெரிஞ்சு வச்சுங்க. ஃப்ரண்ட் டயருக்கு எவ்வளோ பாயிண்ட் இப்போ கரண்டாக கவர்மெண்ட் நாஸ் படி அந்த இதுதான் வச்சுருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நார்மலாக 2 வீலருக்கு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா நம்ம ஃப்ரண்ட் டயருக்கு 35 பேக் டயருக்கு 45 சொல்லியிருப்பாங்க. ஸோ அதே போல் பஸ்ஸுக்கு கனரக வாகனங்கள் லாரிக்கு பார்த்திங்கன்னா எந்த மாதிரி அந்த பாயிண்ட் இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சவங்க கமெண்டில் தெரியுங்க. ஸோ இனிமேல் வருங்காலங்களில் நம்ம டெய்லி பேஸில் மே 1ஆம் தேதி இன்றைக்கி எடுக்கிறோன்னா இனிமேல் இதை பற்றி டெய்லி வீடியோ வரப்போகுது. சரிங்களா? ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணவங்களுக்கு டெஸ்ட்டோடு வரும். ஸோ நம்ம டெய்லி பேஸில் டெஸ்ட்டும் வைப்போம். இப்போ நார்மலாக பார்க்குறவங்க வீடியோவாக வரும். ஓகேவா? அடுத்து பார்த்திங்கன்னா ரேடியல் டயர்களில் எந்த இலைகள் உபயோகப்படுத்தப்படுகின்றன? ரேடியல் டயர்களில் எந்த இலைகள் உபயோகப்படுத்தினா உலோகத்திலான மெல்லிய இலைகள். வளைவுகளில் வாகனம் திரும்ப நேர்ச்சாலை விட அதிக அகலம் தேவைப்படுது. இப்போ நீங்கள் வாகனம் வளைவில் திரும்பினா கொஞ்சம் இந்த லெஃப்ட் சைடு கொஞ்சம் ஏற்றமாக இருக்கும், ரைட் சைடு கொஞ்சம் இறக்கமாக இருக்கும், கொஞ்சம் அகலமாக இருக்கும்.
ஏன்னா வந்து சரிசமமாக இருக்கக்கூடாது, இருந்துச்சுன்னா வண்டி பிறண்டுரும். அதனால தான் நீங்கள் வளைவான சாலைகள், நீங்கள் ரேசிங் போகிறதோ இல்லை வேறு நம்ம வளைவான சாலைன்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு கொஞ்சம் மேலே ஏற்றி இருக்கும், ரைட் சைடு கொஞ்சம் கீழே இறங்கியிருக்கும். தெரியும் நிறையா ஓட்டுநருக்கு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. ஸோ இந்த மாதிரி அகலமாக இருக்கும். ஸோ கொஞ்சம் மேடாகவும் இருக்கும், கொஞ்சம் அகலமாக இருக்கும். ஆன்சர் வந்து இ. ஸோ இந்த கட்டி இழுக்கும் வாகனத்தில் பின்பக்கத்திற்கு கட்டி இழுக்கப்படும் வாகனத்தின் முன்பக்கம் இடையே எத்தனை மீட்டர் இடைவெளி இருக்குன்னா 5 மீட்டர். ஸோ அந்த டோவுப்புன்னு சொல்லுவாங்க, டோவு போட்டு இழுத்துட்டு போவாங்க. ஸோ வண்டி வந்து பழுதாயிருச்சுன்னா அந்த டோவு போட்டுருப்பாங்க. அந்த இடைவெளி சரிங்களா, அந்த இடைவெளி தான் சொல்லியிருக்கேன், 5 மீட்டர் இருக்கணும். அதுதான் வந்து சரியான அளவு அப்படின்னு சொல்கிறாங்க. கீழ்கண்ட நெடுஞ்சாலைகளில் எது மாநிலங்களின் தலைநகரை இணைக்கும் சாலை? ஸோ மாநிலங்களின் தலைநகர் தேசிய நெடுஞ்சாலை ஆவணம் தான் சரியான பதில். என்ஜினியர்லேருந்து உருவாகும் சக்தியை பின் சக்கரங்களுக்கு கடத்தும் அமைப்பு வந்து சக்தி கடத்தும் அமைப்பு. என்ஜினியர்லேருந்து உருவாகும் சக்தியை பின் சக்கரங்களுக்கு கடத்தும் அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா சக்தி கடத்தும் அமைப்பு. கியர் பாக்ஸ்லேருந்து வரும் இயந்திர சக்தி அச்சுக்கு எடுத்து செல்வது எதுனா ப்ரொப்பல்லர் ஷாஃப்ட். கியர் பாக்ஸில் வரும் இயந்திர சக்தி அச்சுக்கு எடுத்து செல்வது பேர் வந்துன்னா ப்ரொப்பல்லர் ஷாஃப்ட். கீழ்காணும் போக்குவரத்து சின்னம் ஒருத்த பொருள் என்னென்னா வாகனங்கள் நிறுத்தி வைக்க தடை. சரிங்களா, வாகனங்கள் நிறுத்தி வைக்க தடை. ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக நம்ம வந்து கிளாஸஸ் வந்து நம்ம வீடியோ கிளாஸஸ் இருக்குது சிக்னலில் பற்றி ஏற்கனவே நம்ம ஆண்ட்ராய்டு ஆப்பில் படிக்கிறவங்க படிச்சுக்கோங்க. நம்ம வீடியோ கிளாஸே பக்கம் படிச்சிருக்கோம். இதுலேருந்து 2 மதிப்பெண் 3 மதிப்பெண் கண்டிப்பாக கேட்பாங்க. ஓட்டுநர் ஊர்வம் அல்லது அணிவகுப்பு போகும்போது அதனை அணுகியோ கடந்து செல்ல நேரிட்டால் வாகனத்தை கீழே குறிப்பிட்ட எந்த வேகத்துக்கு மேற்பட ஓட்டணும்னா, இப்போ ஊர்வலம் போகுது, ஏதாவது அரசியல் போராட்டங்கள் இருக்குது, இந்த மாதிரி ஸ்டைத்தில் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா ஒரு 25 கிலோமீட்டருக்கு மிகாமல் போக வேணும். அதுதான் சரியான பதில். கீழ்காணும் எந்த பிரிவின் கீழ் குடும்பத்தில் வாகனம் ஓட்டக்கூடிய பிரிவு வந்து 185 ட்ரங்க் அண்ட் டிரைவ். சரிங்களா, ஸோ பிரிவு வந்து 185. ஸ்டேரிங் அமைப்பு வாகனத்தை திருப்புவதற்கு அதாவது ஏதுவாக, அதாவது ஸ்டேரிங் எதுக்கு இருக்குது, வாகனத்தை திருப்புவதற்கும் நேர்பட்டு செல்வதற்கும். ஸோ நம்ம வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச கொஸ்டின் தான். கீழ்கண்மை எவை பெட்ரோல் காட்டு கலந்து அவை எதுக்கு தேவையான மின் பொறியில் தெரியும் ஸ்பார்க் பிளக் எல்லாத்துக்கும் தெரியும். எவை வந்து பெட்ரோல் காட்டு கலந்து அது கீழ்கண்டவற்றுள் எவை பெட்ரோல் காட்டு கலந்து கலவை எரிவதற்கு தேவையான மின் பொறிகளை உருவாக்குதுன்னா அது ஸ்பார்க் பிளக். வாகனம் உருளுவதற்கு தேவையான இயந்திர சக்தி ரியர் ஆக்சில் அசம்பிளியில் எதன் மூலம் பின் சக்கரங்கள் எடுத்து சொல்கிறேன் டிஃபரன்ஷியல். இதை பற்றி ஏற்கனவே ஒரு கொஸ்டின் பார்த்தோம், ஓகேவா? அது டிஃபரன்ஷியல். வாகனம் உருளுவதற்கு தேவையான இயந்திர சக்தி ரியர் ஆக்சில் அசம்பிளியில் எதன் மூலம் பின் சக்கரங்கள் எடுத்துப்படிங்கன்னா டிஃபரன்ஷியல். டீசலை ஃபயரிங் ஆர்டர் படி இன்ஜெக்ஷனுக்கு பிரித்து கொடுப்பது வந்து பியூல் இன்ஜெக்ஷன். டீசலை ஃபயரிங் ஆர்டர் வருஷப்படி இன்செக்டருக்கு பிரித்து கொடுப்பது பியூல் இன்ஜெக்ஷன் பம்ப், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தாங்க கேட்குறாங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஐஆர்டி புக்கை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம ஐஆர்டி புக்கை வந்து நம்ம ஆண்ட்ராய்டு ஆப்பில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு 4 பக்கத்துக்கு பிடிஎஃப் கொடுத்துட்டு அதுலேருந்து டெஸ்ட் வைப்போம். அப்போ நீங்கள் படிச்சுட்டு டெஸ்ட் எழுதுறதுனால உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்லாம் நீங்கள் தான் அட்டன் பண்ணுவீங்க, நல்ல ஸ்கோர் எடுத்து நீங்கள் அடுத்த லெவல் போயிடலாம். தமிழ்நாடு மோட்டார் வாகன விதி 405A என்பது எதனை குறிக்குன்னா கண்கூசு முகப்புகளுக்கு தடை. கண்கூசு முகப்புகளுக்கு தடை. ஒரு வண்டியின் இரிசு சம்பந்தப்பட்ட வரையில் இரிசில் மாற்றப்பட்டிருக்கும் பல்வேறு சக்கரங்கள் இந்த வண்டி நிற்கும் தரைமுடிக்கு மொத்த எடை வந்து இரிசி எடை. ஓட்டுநரின் முதல் கடமை என்னன்னா மோட்டார் வாகன சட்டவிதிகளை அனுசரித்து பாதுகாப்பதை ஓட்டதான் ஓட்டுநரின் முதல் கடமை. திடீரென்று பிரேக் பிடிக்கல என்றால் விபத்தில் எப்படி தெரியும்னா ஸோ கீரை வந்து டவுன் பண்ணிகிட்டே வரணும், கீழ் கீரை மாற்றம் செய்து வாகனத்தை டவுன் பண்ணணும். திடீரென்று பிரேக் பிடிக்கவில்லை என்றால் விபத்துகளை எப்படி, சடனாக வந்து பிரேக் பிடிக்கல என்னங்க பண்ணுறது? அப்போ வந்து நமக்கு இருக்க ஒரே ஆப்ஷன் வந்து ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக கியரை டவுன் பண்ணிட்டு ஸ்லோ பண்ணுறது தான், ஓகேவா? அடுத்து 97 கனரக வாகனத்தின் மொத்த எடை குறைந்தது எவ்வளோ இருக்கும்? ஸோ 12,000க்கு மேலேனா கனரக வாகனம். 7,500 to 12,000 அப்படின்னா அது நடுத்தர வாகனம். 7,500க்கு கீழே அப்படின்னா அது வந்து என்ன வாகனம்னா மிதரக வாகனம், ஓகேவா? திரவ எரிபொருள் என்பது திரவ ஹைட்ரஜன், எத்தில் ஆல்கஹால், ஹைட்ரஜன், இது மூன்றுமே திரவ எரிபொருள். எந்த போக்குவரத்து நேரடியாக உற்பத்தியாளரையும் நுகர்வோரையும் இணைக்கிறதுனா சாலை. சாலை தான் எல்லாத்தையும் இணைக்குது, ஓகே. வாகனங்களில் பின்காட்சி ஆடியாக பயன்படுத்த ஆடி எதுனா குவி ஆடி. கண்ணாடி மிரர் தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அதோட அந்த குழியாடி குவியாடின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ நம்ம அந்த கண்ணாடி பின்னாடி பார்க்குறது அந்த மிரர் வந்து பார்த்தீங்கன்னா குவியாடி. ஸோ அப்போ இந்த காணொலி பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஒரு தெரியுது வருதுன்னா
சாதாரணமாக வந்து சாலை விதிகளோ சாலை பாதுகாப்பு அதிகமாக கேட்கல, அவங்க வந்து டெக்னிக்கலாக அதிகமாக கேட்குறாங்க அப்படிங்கிற ஒரு உண்மையை இந்த காணொலி வாயில நீங்கள் தெரிஞ்சுருப்பீங்க. ஸோ அதனால தான் இதில் 30 மார்க்கு யார் கொஞ்சம் அதிகம் எடுக்கிறீங்களோ அவங்க வந்து நெக்ஸ்ட் லெவல் கண்டிப்பாக போகலாம். அப்போ வந்து இதுக்கு வந்து பார்த்தோன்னா இதற்கான பயிற்சியை தான் நம்ம அகாடமியில் வழங்குறோம். இப்போ ஜிகே எல்லோரும் பண்ணுவாங்க, தமிழ் எல்லோரும் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்காக தான் நம்ம அகாடமியில் வந்து கிளாஸஸ் டெஸ்ட்டு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ விருப்பம் உள்ளவங்க வந்து ஜாயின் பண்ணி படிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ மே 1 நம்ம ரெகுலராக ஆரம்பிக்கிறோம். இப்போ வந்து மே 5 வரைக்கும் ஸ்டடி மெட்டீரியல் வந்து டிஸ்கவுண்ட்லாம் ஆஃபரில் வந்து கொடுத்துட்ருக்கேங்க. ஸ்டடி மெட்டீரியல் வித் ஆன்லைன் கிளாஸ் ரெண்டுமே உங்களுக்கு இருக்குது. நம்ம அகாடமியில் ஜாயின் பண்ணுறவங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்குற வரைக்கும் நம்முடைய கைடன்ஸ் சப்போர்ட் இருக்கும். அது போக வந்து உங்களுக்குன்னு உங்கள் மண்டலத்துக்குன்னு தனியாக வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்கோம். அதில் உங்களை ஜாயின் பண்ணி விட்டுருவோம், நீங்கள் படிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த காணொலி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி வச்சுருங்க. அடுத்து உங்களுக்கு எந்த மாதிரியான காணொலி வேணும் அப்படிங்கிறத ஒரு சிலர் கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டடி மெட்டீரியல் தேவை இருக்குங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.